துணிந்தநிலை நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். இது துணிவான கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி. நான் உங்கள் நெறியாளர் ஹேமலதா. சமூகத்தின் அரசியல் கேள்விகளுக்கு விடை தருவதற்காக இந்நிகழ்விற்கு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நமது ஆல் பிரஸ் மீடியா ஜேர்னலிஸ்டின் நிறுவனரும் தலைவருமான கார்த்திகேயன் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வரவேற்கிறேன். முதலாவதாக இந்நிகழ்விற்கு செல்லலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கேள்விக்குள் செல்லலாம். தற்போது நடத்திய அதிமுக பாஜக மாநாட்டில் அதிமுகவின் பெயரையே பிரதமர் மோடி ஐயா குறிப்பிடவில்லை. இதன் காரணம் என்னவாக நீங்கள் கருதுகிறீர்கள்? கண்டிப்பாக அது ரொம்ப காலமாகவே அந்த ஒரு நெருடல் அந்த அரசியல் கட்சிக்குள்ள, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய பேசு பொருளாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அதற்கு அவங்க என்ன ஒரு காரணம் சொல்ல வராங்கன்னா, இல்லை இது ஏன் திமுக கூட்டணியில் இல்லையா, மற்ற கூட்டணியில் இல்லையா, இல்லை வேற எந்த கூட்டணியில் இல்லை, எங்கள் கூட்டணி மட்டும் புதுசாக நெருடல் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்கிறது, ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிற அந்த தவறை முழுமையாக மறைக்கிறாங்க. நம்ம சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது தமிழ்நாட்டுக்கு தலைவர் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்ட்டு. ஏதோ இன்றைய மேடையில் அது கொஞ்சம் உறுதிப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் கூட பிரதமர் பேசும் பொழுதோ அல்லது மதிப்புமிகு அமித்ஷா அவர்கள் பேசும்போதோ எந்த இடத்துலையுமே இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், இந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறதில்ல. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இருந்துட்டு போகிறாங்க. இது எல்லாரும் நேரிலாகி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம துணிந்தல் நேர்களும் தெரியும், மற்றபடியாக அந்த அரசியல் பிரமுகர்களும் தெரியும். காரணம், அவங்க மேலே உள்ள அவ்வளோ ஒரு அலிகேஷன் அங்கே இருக்குது. அதை கூட பேசும்பொழுது ஒரு ஸ்டெப்பு மேலே போய் நம்ம பாரத பிரதமர் அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு தூய்மையான ஆட்சியை கொண்டு வர போகிறோம். யாரை வச்சியா கொண்டு வர போறீங்க? அப்போது தூய்மையான ஆட்சியை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? இல்லை அதிமுக மந்திரி மேலே, முன்னாள் அதிமுக மந்திரி மேலே எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? எதை வச்சு நீங்கள் தூய்மையாக கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா அதற்கான பதில் கிடையாது. நாங்கள் முடிவெடுத்துட்டோம், தூய்மையான ஒரு ஆட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். அதில் இன்னொரு படி மேலே போய் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொல்கிறாங்க, இரட்டை இன்ஜின் ஆட்சி. இரட்டை இன்ஜின் ஆட்சி என்னன்னாக்க, இப்போ எப்படி அதிமுகவை மேலே தலைமையிலிருந்து கொக்கி போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க கொக்கி போட்டு பிடிச்சிடுவாங்க. அதிமுக ஆடவும் முடியாது, அசையவும் முடியாது. சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சாமி சொல்லுங்கள், ஓகே, சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிடுவோம், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். இந்த நிலைமையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் மேலிட பொறுப்பாளர்களுடைய மிக முக்கிய அதிமுக்கிய வேலையாக இருக்குது. ஆனால் இந்த நிலை வேண்டாம், உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையாக இருங்க அப்படின்னு சொல்ல போனால் அப்போ எங்கள் கூட்டணிக்கு நீங்கள் எதிராக பேசுகிறீங்க, நீங்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு அந்த அரசியல் பிரமுகர்கள்லாம் பேச போகிறாங்க. நீங்கள் சொன்னது போலவே ஒரு வரி கூட அதிமுக என ஒரு வார்த்தை, ஏஐடிஎம்கே என ஒரு வார்த்தை பயன்படுத்தலை. ஒரே ஒரு இடத்துல தப்பி தவறி மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுடைய பேரை ஜெயலலிதா அம்மான்னு பயன்படுத்தினார் மோடி. மற்றதான் அந்த முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 48 நிமிடம் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய உரையாடல். முழுமையாக அதை நம்ம கவனித்தோம். எந்த இடத்துலையுமே அவர் அந்த கட்சியினுடைய பெயரையே பயன்படுத்தலை. அதே போல முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் சொல்லல, இரட்டை இன்ஜின் ஆட்சி நாங்கள் அமைக்க போகிறோம். அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, எங்கள் கையில் முழுமையாக இந்த ஆட்சியினுடைய முழு பவர் இருக்கும், நாங்கள் இழுத்து பிடிச்சிருவோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு. இதையும் கேட்டு அந்த மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளராகட்டும் மற்ற தோழமைகளாக உட்காந்துருக்காங்க. எழுந்தோ அல்லது அட்லீஸ்ட் இதை சொல்லாதீங்கன்னு சொல்கிறதுக்கான அந்த பவர் இருக்கானா? தமிழ்நாட்டில் இந்த முறை முழுமையாக ஒழிக்கப்படணும். எதற்காக பயப்படுறீங்க? இடி வந்துடணும் பயப்படுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது கேடி வந்துடுவாங்கன்னு நீங்கள் பயப்படுறீங்களா? எந்த கேடி வந்தாலும் எந்த இடி வந்தாலும் மனசில் பயம் இல்லைன்னா நம்ம தாராளமாக எந்த பாதிக்கினாலும் நம்ம நடந்து போகலாம். இது எல்லா அரசியல் பிரமுகர்களும் அவங்க சுயமாக புரிஞ்சாதான் உங்களுக்குன்னு ஒரு சுய மதிப்பு இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு அந்த சுய மதிப்பை தற்போதைய நிலைமைக்கு ஏடிஎம்க்கு இழந்துருச்சோ அப்படின்னு தான் பார்க்க தோணுது. மோடி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கும் பொழுதே இதற்கான ஒரு ஒரு எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்கணும். அதை முடிச்சுட்டு போகிறாரு, மறுபடியும் பேட்டி கொடுக்குறாங்க, அப்போ கூட இதை பற்றி பேசலை.
நம்ம நிருபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லவே விருப்பப்படலை. கேட்காதே தடு 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 கேட்காது. எனக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிருபர்களாகிய நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெளிவாக பதில் தரலையோ அவங்ககிட்ட மறுபடியும் போய் பேட்டி எடுக்காதீங்க. அந்த போல பேட்டி எடுத்து நம்ம போடும்பொழுது தான் நம்ம வெறுமனே கவருக்காகவும் யாரோ இருக்கக்கூடிய அந்த பவருக்காகவும் வேலை செய்யணும் நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க. அந்த கவரும் வேண்டாம், அவங்க கொடுக்கக்கூடிய பவரும் வேண்டாம். நமக்கு பத்திரிக்கையாளங்கிற பவர் இருக்குது. இந்த பவர் வச்சு நம்ம ஜெயிப்போம், வின் பண்ணுவோம், கண்டிப்பாக வின் பண்ணுவோம். நம்ம சொல்கிறது தான் நடக்கும். ஐயா, அப்போ அவங்கள யூஸ் பண்ணி நம்ம பவருக்காவது வந்துருவோமே, வேற எது கூட வேண்டாம், நம்ம வர ஆட்சிக்கு வந்தா போதும், பேருக்கு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? கண்டிப்பா. ஏன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் அப்படின்றது எப்படியாவது நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கக்கூடிய சொத்தையாவது அட்லீஸ்ட் காப்பாற்றணும். இது என்ன ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா, சசிகலா அம்மா தேர்தலில் போட்டி போட முடியாது. ஆனா அவங்க பிரச்சாரத்துக்கு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கூட்டணியில கிடையாது. ஆனா சசிகலா அம்மா தேர்தலில் போட்டி போட முடியாது. அவங்க இப்ப தற்போது தண்டனையில் இருக்காங்க. அதனால அவங்க பிரச்சாரம் கூட பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மன்னார்குடி, இந்த மாதிரி டெல்டா பெல்ட் எல்லாமே, தஞ்சாவூர், மன்னார்குடி, ஒரத்தநாடு, இந்த தொகுதியிலெல்லாம் அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம், நீ பிரச்சாரம் பண்ணினீங்கன்னா தான் உங்க மேல நாங்க கேஸ் போட மாட்டோம் இப்படி சொல்லி மிரட்டுறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு. இந்த முறை முழுமையா ஒழிக்கப்படணும். இல்லைன்னா மக்களால் யாரெல்லாம் நீங்க மிரட்டணும்னு நினைக்கிறீங்களோ, ஆளுங்கட்சியா இருக்கவங்க மிரட்டணும்னு நினைச்சா கண்டிப்பா மத்திய அரசாங்கமோ அது மாநில அரசாங்கமோ பவர்ல இருக்கும்போது மிரட்டணும்னு நினைச்சீங்கன்னா மக்கள் கொந்தளிச்சாங்கன்னா தாங்க மாட்டீங்க. இதை தயவு செய்யாதீங்க. இந்த முறை நல்லதல்ல. அப்ப இருக்கிறவங்களோட சொத்தை எப்படியாவது தக்க வச்சுக்கணுமே, கையை விட்டு போயிடக்கூடாதுன்னா இந்த மாதிரி பண்றாங்களா? கண்டிப்பாக. எல்லாருமே அது ஒரு நல்ல நேர்மையா சம்பாரிச்ச சொத்து இல்லைங்களே. இப்ப நம்ம நேர்மையா சம்பாரிச்ச சொத்துனால தான் நம்ம நேர்மையான சில விவாதத்தை இந்த துணிநிலை நேயர்களுக்காக துணிவான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்ம வைக்கிறோம். நம்ம கிட்ட நேர்மை இருந்தாதான் நம்ம நேர்மையா பேச முடியும். அங்க நேர்மையா சம்பாதிக்கல அவங்க, அப்ப ஊழல் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க. இதை நான் கேட்கிறேன். இப்ப இந்த 5 ஆண்டு இப்ப அவங்களோட நீங்க போறதுனால அவங்க கேஸ் போடாம இருக்கலாம். அப்ப இன்னொரு கவர்மெண்ட் மாறினா அப்போ நீங்க எடுக்கக்கூடிய இந்த கூட்டணி முடிவுகள் அப்படின்றது உங்களுக்கு இப்ப வேணா கொஞ்சம் காப்பாற்றி வைக்கும். இதற்கான நிரந்தர தீர்வு அது இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நிரந்தர தீர்வு. யாருமே இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க கிடையாது. எல்லா கட்சி தலைவர்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பத்தி பேசினா அதுக்கே ஒரு நாள் நமக்கு தேவைப்படும். எல்லா கட்சி தலைவர்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாரும் தப்பு பண்ணியிருப்பாங்க. மனிதனா பிறந்த எல்லாரும் தவறு பண்ணாதான் மனிதன். ஜஸ்ட் திருத்திக்கோங்க. இனிமேல் ஊழல் பண்ணாதீங்க. ஊழல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மக்கள்கிட்ட அந்த பணத்தை கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. எவனோ ஒருத்தனுக்கு பயந்துக்கிட்டு கை கட்டி பதில் சொல்லிட்டு, ஐயா சொல்லுங்க ஐயா, சரிங்க ஐயா, ஓகே ஐயா, சரிங்க ஐயா, 2 இன்ஜின் ஆட்சியா, ஓகே, 3 இன்ஜின் ஆட்சியா, ஓகே, ஆட்சியா உங்க கையிலையா, ஓகே, நான் சும்மா பேருக்கு மட்டும் முதலமைச்சராக இருந்துக்கிறேன். எதுக்கு இது? இதை வச்சு என்ன பண்ண முடியும்? நீங்க சம்பாரிச்சத்தை பொதுமக்களுக்கு ஒரு 4 பேருக்கு கொடுங்க, எல்லாரும் உங்களை கையெடுத்து கும்பிடு வாழ்த்துவாங்க. இப்ப இருக்கிற பவரை விட இன்னும் கூடுதல் பவர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மதிப்பிற்குரிய மறைந்தும் மறையாமல் நம் கண்ணில் இருக்கின்ற எம்ஜிஆர் போல நீங்க ஒரு நார்மலா ஒரு தான் தோன்றன ஒரு தலைவரா உருவாகுங்க. அதுதான் இந்த உலகத்துல ஜெயிக்கும். அந்த வெற்றி தான் நிரந்தர வெற்றி. ஐயா, அதே போல அந்த மாநாடு நடக்கும்போது அந்த பாஜகவோட முக்கிய புள்ளியா ஒரு கட்டத்துல இருந்த அண்ணாமலையோட பேரை கூட அவர் குறிப்பிடல அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்துச்சு. கண்டிப்பா பாரத பிரதமர் அண்ணாமலையினுடைய பெயரை குறிப்பிடல. ஆனா தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் பெயரை குறிப்பிடும் பொழுது அண்ணாமலை அவர்களுடைய பெயரை பிடித்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் சும்மா ஒரு 4 பேரை படிச்சுட்டு விட்டுட்டாங்கன்னா மீதி உள்ள கூட்டணி கட்சி தலைவருடைய பெயரை கூட படிக்கல. இதுல இன்னும் கூட ஒருபடி நம்ம மேல போய் சொல்லணும்னா, கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய அந்த பாரிவேந்தர் ஐயாவை கூட காவல்துறை உள்ள அனுமதிக்கலன்னு அது ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருந்துச்சு. அவர் கூட்டணி கட்சியினுடைய தலைவர், அவருடைய பேரெல்லாம் வாசிக்கப்பட்டுச்சு. ஆனா அவர் அங்க இல்லை. ஆனா எல்லாருடைய பேரையும் ஒரு சீட்டை வச்சு கூட பார்க்காம மனப்பாடமா இன்சிலோட சொன்ன நம்ம மோடிஜி அவர்கள், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அவர்களை பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் இதை ஏன் குறிப்பிடவில்லை என நாம் ஒரு பேட்டி எடுத்தாலும் கூட அதற்கும் அண்ணாமலை ஒரு பதில் வைத்திருப்பார். ஏனெனில் அவர் முன்னாள் IPS அதிகாரி அல்லவா. அது மட்டுமின்றி அவர் இதற்காகவே ஏதோ பிஜேபிக்காகவோ பிறந்து வளர்ந்த மாதிரி பேசிட்டு இருப்பார். ஏன் குறிப்பிடலன்னு நம்ம ஆதங்கத்தில் பேசுவோம். அவர் அதுக்கு ஒரு பதில் வச்சு, இல்லை எனக்கு என் பேர் கூப்பிட்டுருப்பாரு,
இதுக்காக தான் அவர் கூப்பிடல. ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் தன்னை வளர்த்து கொள்வதற்காக இந்த கட்சியில் வந்ததாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரி இருந்தனால தான் அவர் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இவ்வளவு இடத்த இத்தனை கோடி ரூபாய்க்கு நான் முன்னால் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தோம். இவ்வளோ கோடி ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அங்கே அவர் ஒரு வாழ்க்கை முறை நடத்துறாரு அப்படின்னா இது எல்லாமே பினாமி பணம் தானே. ஸோ அந்த பினாமி பணத்தை காப்பாற்றணும் தான் இன்றைக்கி அண்ணாமலையும் நினைக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாங்க, டிடிவி தினகரன் நினைக்கிறாங்க, இருக்கக்கூடிய எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க. அப்படின்றத நம்ம ஒரே முடிவாக ஒத்த கருத்தாக இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நல்ல தெளிவா நெத்தியில் அடிச்ச மாதிரி பதில் சொன்னீங்க ஐயா. அடுத்த கேள்வி என்னன்னா, சமத்துவ பொங்கல் அப்படிங்கிறது நம்ம தமிழர்களோட ஒரு பாரம்பரிய அடையாளம்னே சொல்லலாம். நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலணி அணிந்து கொண்டே பொங்கல் வைக்கிற மாதிரி புகைப்படத்துக்கு வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கலாச்சாரத்தை அவமதிக்கிறது இல்லையா? கண்டிப்பாக. பொங்கல் என்பது தமிழனுடைய மரபிலும் மரபாக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா. அதில் தற்போதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு செப்பல் போட்டு நடக்கிறதோ, ஒரு ஷூ போட்டு நடக்கிறதோ, அல்லது அவங்க பயணிக்கக்கூடிய அந்த பேருந்தில் ஒரு ஷூ போட்டு நடக்கிறதோ, அவங்க பயணிக்கக்கூடிய காரில் ஷூ போட்டு அது இது பண்ணுறதோ, நடந்து போகிறதோ, இது எல்லாமே ஒரு இயற்கையான ஒரு முறையாயிடுச்சு. நவீன காலத்தை நோக்கி நம்ம வந்துட்டோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் எல்லாம் உடை அணியல அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க நமது முன்னோர்கள்லாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உடையே எனது கலாச்சாரம்னு சொல்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ உடை அணியலன்னு சொல்லி போராடினாங்க, இப்போ உடை எதற்கு இதுதான் என் கலாச்சாரம்னு போராடுறாங்க. அதே போல் நீங்கள் சொல்வது போல் செப்பல் அணியலன்னு நம்ம சொல்கிறோம், செப்பல் அணியக்கூடாதுன்னு முன்னால் சொன்னோம். இப்போ எல்லாருமே செப்பல் அணியிறது, ஒரு செப்பலோ ஷூவோ அதை கழட்டாமல், செப்பல் ஷூவை கழட்டாமல் சாமி கும்பிட்றோம். எத்தனை பேருக்கு தெரியுமா? இன்னொன்று சொல்ல போகணும் அப்படின்னா இவருக்கு தான் பிடிக்காதுப்பா, பொங்கல் வைக்கிறது பிடிக்காது, சாமியை பிடிக்காது, விநாயகரை பிடிக்காது, ஆனால் இயேசுவை பிடிக்கும், ஆனால் அல்லாவை பிடிக்கும், ஆனால் இந்துவுடைய ஓட்டு பிடிக்கும், இந்துவை பிடிக்காது. அது என்னன்னு தெரியல. அது வந்து பெரியாருடைய கொள்கையை ஏற்றதுனால பிடிக்கலையோ அல்லது இந்துவையே பிடிக்காதோ அது தெரியாது. நம்ம ஏன் அவரை ஏற்றுக்கிறோம், எவ்வளோதான் சொல்லுவாங்க, எவ்வளோதான் அடித்தாலும் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு காரணம் என்னென்னா அவர் இந்துவாக பிறந்துட்டாருங்க. அப்போ ஏன் ரத்தத்தை அறுத்து நான் வெளியில் விட முடியாது, இந்துவனுடைய ரத்தத்தை அறுத்து இந்து வெளியில் விட மாட்டான். அதனால தான் எல்லாரும் பொறுமையாக பொறுத்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த இந்து மதம் தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்களாம் இந்து மதத்துக்கு ஒன்றுமே செய்யலை. அப்போது இக்கரைக்கு அக்கறை பச்சை, இவன் சரியில்லை பரவாயில்ல, இவராது பரவாயில்ல இருந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு பொங்கல் வைக்கும்போது புனிதமான விழாவில் இந்த நாட்டிற்கே முன்னோடியாக தலைவனாக தலைமகனாக தமிழகத்துக்கு தலைமகனாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஷூ போட்டு பொங்கல் வச்சது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். இது எந்த மீடியா வெளியில் சொல்லல. பயம் பயம். அதே ஒரு சிலர் இல்லை அதெல்லாம் ஒரிஜினல் போட்டோ இல்லை, ஏஐ போட்டோ இல்லையா, ஒரிஜினல் போட்டோ தான் அது, எந்த விதமான ஏஐ போட்டோவோ மற்ற போட்டோவும் இல்லை. ஆனால் அதை செஞ்சுருக்கக்கூடாது, செஞ்சிட்டீங்க. இனி வரக்கூடிய இந்த விழான்னு எந்த விழாவாக இருந்தாலும் எம்மதமும் நமக்கு சம்மதம். எல்லா விழாவிலையும் அது போல நீங்கள் இறைவன் தான் முதலில், நமக்கு மேலாக ஒரு சக்தி இருக்குது. அது இறைவனா, அது பேயா பிசாசா, அது நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் திராவிட மாடலுடைய பெரியாரா மற்றதான் தெரியாது. நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை மதிக்கணும். அதுதான் அந்த உயிர். இந்த உயிர் நாடிய டாக்டரு இதை வச்சு செக் பண்ணும் பொழுது பார்ப்பாங்க, கையில் 100 இருக்கணும் சார், பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு 140 மேலே போகக்கூடாது சார், செக் பண்ணணும் சார், பார்க்கணும் சார். இந்த உயிர் யார் கொடுத்த உயிர்? ஏதோ ஒரு சக்தி, இறைவன் கொடுத்த உயிர். ஆகையால் இறைவன் கொடுத்ததை இறைவனால் மட்டுமே தட்டி பறிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த பூ உலகத்தில் நம்ம எல்லாம் ஒரு 100-200 வருஷம் வாழ போகிறது இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலத்தில் எம்மதமும் சம்மதமும் போயிடணும். எல்லா மதமும் வேணும்னு சொல்லுங்க. கட்டாயமாக நீங்கள் மாபெரும் தலைவராக இருக்கிறத விட இன்னும் கூடுதல் தலைவராக உருவாவீங்க, மாற்றம் இல்லை. ஆனால் ஐயா, அதே போல் இது அவர் பண்ணதுல முதல் தடவையும் இல்லை. ஏற்கனவே ஒரு தடவை இந்த விவசாயிகளோட நிலத்தை பார்வையிட போனப்பையும் அப்படிதான். அவர் நடந்த பாதையில மட்டும் வயலுக்குள்ள ஏதோ இந்த சிமெண்ட் போட்டு ரோடு அமைச்ச மாதிரிலாம் வந்து வச்சிருந்தாங்க. ஆனால் அதையுமே மற்றபடி யாருமே பெருசா அவ்வளவா வந்து மீடியாக்குள்ள கொண்டு வரல. சரி, அப்படியே அவங்க பார்வையிட போறாங்க, மக்களோட நலனுக்காக பண்றாங்க, மக்களோட ஆசைக்காக புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுத்தாலும் அதை வந்து
முறையா பண்ணிருக்கலாம்ல. வயலுக்குள்ள அவங்க இறங்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலே காலனியை போட்டு அவங்க நின்று பார்த்துட்டு போயிருக்கலாம். இப்ப இந்த பொங்கலுக்குமே வந்து அவங்க அந்த இடத்த கிண்டுற மாதிரி போஸ்ட் கொடுக்காம சரி வந்து அட்டன் பண்ணாங்க. மரியாதைக்கு அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற பட்சத்துல பின்னாடி தொடாம நின்று கூட போஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம். அதை புகைப்படத்துக்காக வெளியில ஒரு விளம்பரத்துக்காக பண்றதுக்கு ஏன் வந்து கலாச்சாரத்தை அவமதிக்கணும்? கண்டிப்பா அது அவங்க செஞ்சிருக்க கூடாது. அது அவங்க அந்த கலாச்சாரத்தை அவமதிப்பதா நினைச்சு செஞ்சாங்களோ, அதை நம்ம நிருபர்களோ மற்றவர்களோ நம்ம நிறுவனத்தை சார்ந்தவங்களோ கேட்கும் பொழுது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முதலமைச்சருக்கு எதுவோ நோய் தொற்றோ மற்றதோ ஏற்பட்டக்கூடாது, அதுபோல விவசாய காட்டில் நடந்து போனால் நோய் தொற்று ஏற்படுன்னு பார்த்தா அந்த விவசாயி எப்படி அந்த பயிரை நமக்கு உணவாக தருவோம், அதை அவங்க யோசிக்கல. அப்போ விவசாயங்கிறது ஒரு நாட்டுக்கு எவ்வாறு ஒரு முதுகெலும்பா இருக்குது அதை பற்றி அவங்க இது யோசிக்கல. விவசாயம் இல்லாம இந்த நாடு கிடையாது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கல. முதலமைச்சருக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுல நாங்களும் ரொம்ப வேண்டிக்கிறோம், இறைவனை வேண்டிக்கிறோம். வேண்டாத கடவுளை எல்லா கடவுளையும் வேண்டி முதலமைச்சருக்கு இது ஆகக்கூடாது, இருக்கக்கூடிய எந்த உயிருக்கும் சேர்ந்து வரக்கூடாது. அதே சமயம் இந்த விவசாய நிலத்துல தார் ரோடு போட்டதெல்லாம் ரொம்ப ஓவர், இதெல்லாம் எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாது. அதுபோல தார் போட்டு அந்த இடத்துல அவர் முதலமைச்சர் நடந்து வரணுங்கிறது தேவையே இல்லை. இல்லைன்னா அதை ஜஸ்ட் பார்வையிடாம மாதிரி விட்டுருக்கலாம். இது மிகப்பெரிய ஒரு வைரலாக போணுச்சு. ஆனால் இருந்தாலும் அது இனிமேல் செய்யாதீங்க. செஞ்சிருந்தாலும் அது மிகப்பெரிய மாபெரும் தவறு. ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய நிலத்துல செப்பல் போட்டு கூட நடக்கிறது. முள்ளு குத்துனா கல்லு குத்துனா அதுவே ஒரு நமக்கு என்ன ஆகுது, முள்ளு குத்துறது எல்லாமே ஒரு அக்குபஞ்சர் வியாதி, அக்குபஞ்சர்னுடைய ட்ரீட்மெண்ட்டாக நமக்கு மாறுது. அதுவே ஒரு அக்குபஞ்சர் மாதிரி காலில் பாதத்தில் முள்ளெல்லாம் நிறைய குத்துருந்துச்சு அப்படின்னாவே அது ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டாக மாறுது. அப்படின்றதால நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போல் இனிமேல் பண்ணாதீங்க. இப்படி பண்ணினீங்கன்னா நான் முன்னாலேயே ஒரு நேர்காணல சொன்னது போல் பிளாஸ்டிக் அரிசி உறுதி தம்பி பிளாஸ்டிக் அரிசி தான் திம்பிங்க. இது போல் பண்ணக்கூடாது. நீங்கள் விவசாயம் மதிக்கணும். கட்டாயமாக மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சிருந்தாலும் வருங்காலத்தில் இனிமேல் செய்யக்கூடாது. செய்த விஷயத்துக்கு மன்னிப்பு கோரணும். நல்லதே. அதே போல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவசரமா அரசு தொகைகள் அள்ளி அப்படியே மக்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க ஆட்சியில இருக்கும்போதே மக்களுக்கு நான் நல்லது செய்யணும், இனிமே நான் ஆட்சிக்கு வருவணும் அப்படிங்கிற ஒரு பயமா, இல்ல ஓட்டு பெறதுக்காக அவங்க வந்து ஒரு யுக்தியா பயன்படுத்துறாங்க? இது வந்து நான் மறுக்கிற காரணம், முதலமைச்சர் மட்டும் இந்த தொகையை அள்ளி கொடுக்கல. இதற்கு முன்னால் நான் வந்து ஒரு பீகாரில் நடந்த அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் அவங்க 10,000 கொடுத்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். 10,000 ரூபாய் தூக்கி அப்படியே தூக்கி கொடுத்தாங்க. 10,000 ரூபான்னு ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000. இதுவாது ஒரு பொங்கலுக்கு தந்தார். அங்கே பொங்கலும் வரல, போகியும் வரல, ஒரு திருவிழாவும் வரல. எடுத்து பாக்கெட் இருக்கிற பணத்தை அப்படியே எடுத்து கொடுக்குற மாதிரி அழகாக எடுத்து 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுலேயும் கூட ஒரு சர்ச்சை ஓடுனுச்சு. எல்லா வீட்டுக்கும் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு மறுபடியும் யாரெல்லாம் குடும்பத் தலைவர் பொம்பளைங்க இல்லாமல் இருக்காங்களோ ஆம்பளைங்கிட்ட இருந்தால் 10,000 ரூபாய் ரிட்டர்ன் போடுறான்னு கேட்டாங்க. இந்த மாதிரியான வெட்கக்கேடெல்லாம் நிறைய மாநிலத்தில் நடந்திருக்குது. இவர் கொடுத்தது கூட 3000 கொடுத்ததே என்னையை பொறுத்தளவுக்கு 3000 பத்தாதுன்னு தான் சொல்லுவேன் நான். 10,000 குறைந்தபட்சம் கொடுத்துருந்தாக்க அந்த குடும்பம் இன்னும் கூட ஒரு சிறப்பாக இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு சிலர்லாம் பார்த்த பேட்டி கொடுக்கும்போது அது கிண்டலுக்கு பேட்டி கொடுத்தாங்களோ அல்லது சும்மா பேட்டி கொடுத்தாங்களோ நமக்கு தெரியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பணமும் வாங்கிட்டு என் புருஷன் வாங்கிட்டு போய் அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு எல்லாமே மதுபானத்துக்கும் மற்றதுக்கும் ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டாங்க. ஒருத்தர்லாம் வேதனைப்பட்டு முதலமைச்சருக்கு அந்த பணத்தை ரிட்டர்ன் அனுப்புனதையும் பார்த்தோம். அது சும்மா அவர் விளம்பரத்துக்காக செஞ்சாரோ அல்லது வேணும்னு செஞ்சாரோன்னு தெரியாது. 3000 ரூபா கொடுத்ததுங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம்தான். பொதுமக்களுடைய பணம் பொதுமக்களுக்கே வருது, வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஒவ்வொரு பொங்கலுக்கும் இதே போல பொங்கலுக்கோ அல்லது மாற்று விஷயங்களுக்கோ தமிழனுடைய பண்டிகை எதுவாக இருந்தாலும் தமிழனை சிறப்பிக்க வேண்டியது முதல்வருடைய கடமை. அது தலைமகன் செய்ததை நான் வரவேற்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, தொடரட்டும். ஐயா, அதே போல் அரசு இயந்திரங்களின் போராட்டத்திற்காக ஓய்வூதிய திட்டமாக 13 கோடிக்கு செலவிட்டு அமல்படுத்தினாங்க அந்த திட்டத்தை. அதே போல ஏன் தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை கண்டுக்காம அவங்கள தூக்கி போட்டது? தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை கண்டுக்காம அவங்களை தூக்கி போட்டாங்க அப்படின்ற விஷயம் அரசு ஊழியருக்கும் பொருந்தும். இதுவரை அரசு ஊழியர் இதுவரை போராடிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு அறிவிப்பை நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கான அந்த அறிவிப்பும் கூட சிறப்பு தூய்மை பணியாளராக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படும், அவருடைய இறப்பாக இருந்துச்சுன்னா 25,000 ரூபா வரை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. சட்ட முன்வரைகளை இன்னைக்கு சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருந்தாங்க, நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம்தான். அரசாங்கம் என்பது குடிமக்களுக்கான அரசாங்கமாக மட்டுமே திகழ வேண்டும். குடிமக்கள் என்பவர்கள் வேறு, அரசு ஊழியர்கள் என்பவர்கள் வேறு என நீங்கள் நினைக்கக்கூடாது. அரசு ஊழியர்களுக்கு சென்று சேர வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டால்
அவர்கள் லஞ்சமாகவோ லாவண்யமாகவோ வேறுவாகவோ வாங்க மாட்டார்கள். நீங்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை மறுக்கும் போது அவர்கள் அவர்களுடைய பிழைப்பை நடத்துவதற்காக ஒரு குப்பையை ஒரு வீட்டில் போடுறாங்கன்னா அவங்க கூட ஒரு 5 ரூபா 10 ரூபா உடனே அவங்க மேலே கேஸை கொடுத்து 5 கோடி 10 கோடி சம்பாரிச்சுட்டு நம்ம விஜய் மல்லையா போல எல்லாரும் போய் வெளிநாட்டில் போய் ஜாலியாக செட்டில் ஆகிட்டான். அவனெல்லாம் கம்மி விட்டான். சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு இந்த டிராக்டருக்கு லோன் வாங்கினவன், இந்த மகளிர் லோன் வாங்கினவன், இவனை பிடிச்சி தூக்கிட்டு வர்றது. இவன் திறமைசாலியா? இது பேர் திறமைசாலி கிடையாது. திறமை அப்படின்றது எங்க இருக்குதுன்னா, யாரெல்லாம் பண முதலீடாவோ யாரெல்லாம் உனக்கு முதல்ல நேரா இருக்காங்களோ அவங்க கிட்ட நீ போராடி செய். அப்பத்தான் நீ வெற்றியாளன். ஒரு வெற்றியாளன் எங்கு உருவாக்கப்படுகிறான் என்றால், இது போல அரசு ஊழியர்களையும் பொதுமக்களையும் வாட்டி வதைக்காமல் ஒரு அரசு செயல்படுமாயின் அந்த அரசு மிகப்பெரிய வலிமை மிக்க அரசு, வலிமை மிக்க அரசனாக, வலிமை மிக்க முதலமைச்சராக போற்றப்படுவார்கள். உங்கள் மீது உள்ள அதிருப்தியை நீங்கள் வருகின்ற தேர்தல் வரை தொடர்ந்து கொண்டிருந்தால் தேர்தலில் நிச்சயம் அதற்கான பாடத்தை மக்கள் கற்பிப்பார்கள். ஆகவே தேர்தல் வரை அதனை காத்திருக்காமல், தேர்தல் அறிவிப்பு வரை அதனை காத்திருக்க வைக்காமல், அரசு ஊழியர்களோ அல்லது நீங்கள் சொல்வது போல தூய்மை பணியாளர்களோ மற்ற ஏனைய பல நண்பர்களுக்கோ செய்ய வேண்டிய அனைத்தையும் இந்த அரசானது, அரசினுடைய கஜானா காலியாகவில்லை, அரசு கஜானா நிரம்பி இருக்கிறது. காலியானது தோற்றத்தை நீங்கள் உருவாக்கி வருகிறீர்கள். ஆகவே அரசு கஜானாவில் உள்ள தொகையை ஓரளவிற்கு அவர்கள் திருப்திப்படும் அளவிற்கு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அதையும் தவிர்த்து தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தந்து உதவிட வேண்டும் என அன்பு கோரிக்கை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக விடுப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, அதே போல எனக்கு இப்ப நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி வருது. தூய்மை பணியாளர்களோட போராட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, நாங்க அரசுக்கு கீழே இருக்கோம், தனியார் நிறுவனத்துக்கு கீழே எங்களை அனுப்பாதீங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட போராட்டம். அவங்க கேட்ட போராட்டத்துக்கு நான் சிறப்பா பணியாற்றுறவங்களுக்கு ஓய்வூதியம் திட்டம் கொடுக்குறேன், அவங்களுக்கு இந்த மாதிரி அவார்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறது இது அப்படியே மூடி மறைக்கிறது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா இது இந்த ஆட்சியில மட்டும் தொடரல, இதற்கு முந்தைய ஆட்சியிலும் தொடர்ந்தது, வருகின்ற ஆட்சியிலும் தொடரும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்த நீங்க ஒரு ஆக்கிரமிப்பு இடம்னு வச்சுக்கோமே, அந்த ஆக்கிரமிப்பு இடத்துல போய் ஒரு வீடை கட்டுவான், வீடை கட்டிட்டு தண்ணி வந்துச்சுன்னு சொல்லுவான். ஏன்டா தண்ணி வந்துச்சுன்னு கேட்டா அது ஆக்கிரமிப்பு இடமா இருக்கும். அது போல எல்லாருக்குமே அரசாங்கம் வேலையை தூக்கி கொடுத்துட முடியும். அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா, இவர்கள் கேட்பது, தூய்மை பணியாளர்கள் கேட்பது 10 வருடத்திற்கு மேலாகவோ 5 வருடத்திற்கு மேலாகவோ இருக்கக்கூடியவங்களுக்கு எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்து கேட்குறாங்க. நியாயமான கோரிக்கை, நிறைவேற்றிட்டு போகலாம். இது இவங்க எதற்காக இதையெல்லாம் செய்கிறார்கள் என்றால், நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் வைத்துள்ள கூட்டணி கட்சி தோழர்களை காப்பாற்றவும், கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களை திருப்திப்படுத்தவும் மகிழ்ச்சிப்படுத்தவும் செய்கிறாங்க. என்ன சார் மகிழ்ச்சி, என்ன சார் திருப்தி அப்படின்னா, இவங்க கான்ட்ராக்ட்காரங்களா இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா இவங்களுடைய கட்சி அல்லது இவங்களுடைய தோழமை கட்சி அல்லது எதிர்கட்சிகள், வேற இவங்களை சார்ந்த கட்சிகளா இருப்பாங்க, தோழமை கட்சிகள் இருப்பாங்க. இவங்களை சமாதானப்படுத்தி நேராக அந்த தொகை தூய்மை பணியாளர்கிட்ட போயிடக்கூடாது, இங்கிருந்து இன்னொரு நபர்கிட்ட போகணும். அந்த நபர் தான் இவங்களுடைய தோழமை கட்சியோ அல்லது இவருடைய கட்சியை சார்ந்தவங்களோ. இவர்கள்ட்ட இருந்து இவர் ஒரு 10 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு இங்கே கொடுப்பார். அதன் பிறகுதான் இவங்களுக்கு ஒரு 4 பார்ட்டா வச்சிருக்காங்க. இவன் சம்பளத்தை தரத, தூய்மை பணியாளருடைய சம்பளத்தை கூட சுரண்டி எடுத்து அந்த அரசை நடத்த வேண்டும் என இந்த அரசன் நினைப்பானாயின் கண்டிப்பாக இதற்கான எதிர்வினை இருக்கும். எவரி ஆக்ஷன் மஸ்ட் பி ரியாக்ஷன். ஆகவே தூய்மை பணியாளரின் போல் தன் உயிரை துச்சமென மதித்து ஒவ்வொரு கழிவுகளையும் கவர் போட்டு ஆடுறாங்களோ சும்மா ஆடுறாங்களோ அந்த வாடை என சொல்லக்கூடிய அந்த வாசனையை கூட அப்படியே முகர்ந்து எடுத்து போட்டு அந்த பணியை தூய்மையாக செய்கிறாங்க. அவங்களெல்லாம் ஏமாத்தாதீங்க, இந்த பாவம் சாப சும்மா விடாது. ஆகையால் தூய்மை பணியாளரோ அரசு அலுவலரோ அரசு அதிகாரிகளோ அல்லது ஆசிரியர்களோ அனைவரையும் சமமாக மதியுங்கள். அப்பொழுதுதான் சிறப்பான ஆட்சி நடக்கும். உடனே நீங்கள் உங்கள் ஆட்சியில் செய்யலை, இந்த ஆட்சியில் செய்யலை, அவங்க செய்யலன்னு தானப்பா உங்களை கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் செய்யலைன்னா மறுபடியும் மாற்றுத் தலைவர் கொண்டு வரும். இதுதான் மக்கள். மக்கள் சக்தியை பற்றி நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கல. மக்கள் சக்தி என்பது மாபெரும் அபரீதமான சக்தி. இதனை சீண்டாமல் இருக்கிற வரை ரைட். தூய்மை பணியாளருக்காக மக்கள்லாம் வெளி உலகத்துக்கு போராட ஆரம்பிச்சான்னு வைங்க,
தாங்குமா? சென்னை தாங்குமா? சென்னை குலுங்கும், பிற மாவட்டமும் குலுங்கும். இந்த நிலைமைக்கு தள்ளிடாம பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க. இந்த ஆட்சி நல்லாட்சின்னு போற்றப்படும். ஐயா, அதே போல நாங்க மட்டும் அவங்களோட தவறை சுட்டி காமிச்சோம் அப்படின்னா நம்மள இவங்கெல்லாம் விமர்சிக்கிறாங்க, இவங்க வேற நமக்கு எதிராக சொல்றாங்க, அந்த கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுலயும் ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க பண்ணலன்னு தானே உங்களை கொண்டு வந்தோம். அப்ப இவங்க நாங்க மட்டும் தான் பண்றோமா? இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் பண்ணாங்க தானே, இதுக்கப்புறம் வரவங்களும் பண்ணுவான் தானே, அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தானே மாற்றம் அப்படிங்கறத கேட்கறாங்க. இது அப்படியே ஒரு பழக்கமா பேசுறாங்களே, பழக்கமா வெளிப்படையா பேசுறாங்க. இங்கதான் தமிழன் எதை எடுத்தாலும் நான் ஒரு அரசியல்வாதிக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே மரபுன்ற ஒரு வார்த்தையை கொண்டு வச்சிடறோம். மரபு, இது சரி, டிக், மரபு, இது சரி, மரபு. முன்னால ஏடிஎம்கே பிரிவில் நடந்துச்சு, நீதி கட்சி பிரிவில் நடந்துச்சு, காங்கிரஸ் பிரிவில் நடந்துச்சு, பிஜேபி பிரிவில் நடந்துச்சு. இதெல்லாம் சரியில்லைன்னு தானப்பா டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வச்சிருக்கோம். மறுபடியும் ஏன் அதை சரின்னு நீங்க சொல்றீங்க? ஒரு விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு செய்யறோம் அப்படின்றத பொறுத்தா பொதுமக்களுடைய மனதில் இடம் பிடிக்க முடியும். தவறை சரி என்று சொன்னால் நான் ஒரு படி மேலே போய் தான் கேட்பேன், வெட்கமா இல்லையா? தவறை சரி என்று சொன்னால் தவறுதான், அது இந்த அரசாங்கத்திற்கு உகந்த விஷயம் அல்ல. தவறை சரி என்று சொல்லக்கூடாது. தவறு என்பது தவறுதான், தவறுதான், தவறுதான். ஆகவே அவர்கள் செய்தார்கள், நாங்கள் செய்தோம், அவர்கள் செய்தார்கள், நாங்கள் வருங்காலத்தில் செய்வோம், நாங்கள் மேலும் செய்வோம் என நீங்கள் கூறி வந்தால் அது உங்களது ஆட்சிக்கு உகந்ததாக இருக்காது. ஆகையால் இதனை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என அனைவருக்கும் ஆட்சியாளர்களாகிய உங்களுக்கு அன்பு கோரிக்கையை வைக்கிறேன். இது மட்டுமின்றி தூய்மை பணியாளர்களை நீங்கள் பேணி காக்கும் பொழுது உங்களது அரசு நல்லரசாக, வல்லரசாக வருங்காலத்தில் இருக்கும். இல்லை, அவர்களை நீங்கள் அவமானப்படுத்த துணிந்தால் இந்த அரசினுடைய அவல நிலை வெளி உலகத்திற்கு கொண்டு வர நாங்கள் தயங்க மாட்டோம், ஒருபோதும் தயங்க மாட்டோம், தயங்க மாட்டோம், தயங்க மாட்டோம் என அன்பாக கூறிக்கொள்கிறோம். ஐயா, அதே போல் சமீபத்திய கருத்து, பீகாரின் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக தமிழர்கள் தான் உள்ளாங்க, அதுக்கு காரணம் தமிழகத்தில் இருக்க ஆட்சியாளர்கள் தான் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இவங்கெல்லாம் அரசியலுக்காக பேசிட்டு போறாங்க. இவங்க யாருமே உள் மனதில இருந்து பேசுறது கிடையாது. என்ன சொல்றது, அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படிதான் சொல்லணும். இவர்களுடைய நினைப்பு இந்த கட்சி ஆட்சி வந்துவிடாது, இந்த கட்சி ஆட்சி வந்துவிடாது, நான் தான் ஆளணும், நான் தான் வாழணும், ஆனா மக்கள் சாகணும், பொதுமக்கள் செத்தாலும் பரவாயில்ல. இவனதான் சுரண்டி பிழைக்க இருக்கானு. கொரோனா மருந்துல கூட ஊழல் பண்ணிட்டான். நம்ம கொரோனா உயிர்கொல்லி உயிரை காக்கக்கூடிய அந்த உயிர்கொல்லி மருந்தாக இருந்த அந்த எதிர்ப்பு சக்தி மருந்துல கூட நம்மளால என்ன பண்ணிட்டான், ஊழல் பண்ணிட்டான். 10 பேரை சாகடிச்சா 1 கோடி ரூபாய் கிடைக்குமான்னு பார்த்தான். உன்னே சாகடிக்க ஒருத்த வர மாட்டான். அந்த அந்த உலகம் தாங்குமா? வெட்கி தலகுனியணும். அரசாங்கம் என்பது குடிமக்களுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். குடிமக்களுக்கு எதிரான அரசாங்கம் செயல்படுகிறது எனில் அந்த அரசாங்கம் தமிழ்நாடோ மற்றதோ எந்தோ இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் அது அகற்றப்பட வேண்டிய அரசாங்கம். இல்லையெனில் குடிமக்களே உங்களை அகற்றி விடுவார்கள். ஆகையால் ஊழல் 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 என பேசி வரக்கூடிய பாரத பிரதமர் அவர்களும் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் ஊழல் இருக்கிறதா என்பதையும் கருத்தில் கொண்டு பேச வேண்டும். இங்கு மட்டும்தான் நடக்குதான்னு உடனே கேட்டு நீங்க வக்காலத்து நம்ம கேட்கக்கூடாது. ஊழல்னாவே தப்பு. அப்போ நீங்க ஆளக்கூடிய மாநிலத்தில் ஊழல் இருக்கா அப்படின்றத பார்த்து சீர் செஞ்சுட்டு வந்து பேசுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இங்க எதுக்காக ஊழல் நடக்கலான்னு கேட்கக்கூடாது. நடக்குது, ஊழல் கண்டறியப்பட்டிருக்கு. இவர்கள் சரியில்லைன்னா திருத்தப்படுவாங்க, இல்லைன்னா அவங்களா திருத்திக்குவாங்க. நம்ம ஆளக்கூடிய மாநிலத்தில் எந்த அளவுக்கு ஊழல் இருக்கணும் நீங்க பார்க்கணும். ஐயா, அப்போ ஜாதி மத இனக்கலவரத்தை வைத்துதான் பாஜக அரசியல் நடத்துது. 100% அதான் நடத்துது. அவர்கள் பெரும்பாலான மதங்களை வைத்து
இந்தியாவில் இருப்பது பெரும்பாலான மதம் என்னன்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ அந்த மதத்தினுடைய பெயரால் மட்டுமே இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள். அந்த மதத்தினுடைய பெயரால் மட்டுமே இவர்கள் அடுத்த கட்டத்திற்கு இந்த ஆட்சியை கொண்டு செல்கிறார்கள். ஆகவே இது தவறான நடைமுறை. மதம் என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஆட்சி நடத்துவதால் தான் தமிழகத்தில் இதுவரை தாமரை மலரவில்லை. இனிமேலும் தாமரை மலருமா என்பது நேயர்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். நான் சொன்னால் வேற மாதிரி ஆகும். தாமரை மலருமா? உடனே மோடி சொல்றாரு. எங்கள் ஐயா மோடி சொல்லல, மோடியினுடைய சீடர்கள், மோடியினுடைய வீரர்கள், மோடியினுடைய செயல் வீரர்கள், மோடியினுடைய தளபதிகள் எப்படினாலும் வச்சுக்கலாம். எங்கள் ஐயா மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, சூரியன் மறைஞ்சிருச்சு. உங்களெல்லாம் எத்தனை பெரியார் வந்தாலும், எத்தனை அப்துல் கலாம் வந்தாலும் திருத்தவே முடியாது, திருந்தவும் மாட்டேங்குது. மழை பெஞ்சா சூரியன் மறைகிறது இயற்கை. இது எப்படி தெரியுமா இருக்கு? அவருக்கு தான் சிலப்பதிகாரமும் தெரியாது, தொல்காப்பியமும் தெரியாது, பேர் சொல்ல வேண்டாம். நம்ம இருந்தாலும் சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு வரியை சொல்றேன். நம்ம கோவலன் மதுரையை நோக்கி போனாப்லையா. அப்ப மதில் மேல் இருந்த அந்த கொடியானது இயற்கையா அசைஞ்சிருக்கு. எப்படி இவங்க சொன்னது போல அந்த சூரியன் மறைஞ்சது. அப்போ இளங்கோவடிகள் ஒரு வரியை சொல்றாரு. போருள் நெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. டே கோவலா, வராத சண்டால பாவி, நீ செத்து போயிடுவடா, மதுரைக்கு வந்தான்னு சொல்லிட்டு அந்த கொடியே இயற்கையை அசைஞ்சதா இளங்கோவடிகள் உருவகப்படுத்தி எழுதியிருப்பாரு. ஏகதேச உருவகடி. அது போல அந்த கொடிங்கிறது அசையறதுங்கிறது இயற்கை, காத்தடிச்சா அசையும். அப்ப இளங்கோவடிகள் ஒரு ஆசிரியர் அதுல உருவப்படுத்தி சொல்லியிருப்பாரு. அது போல இவங்களாம் ஆசிரியர் தான், அதுவரையா தெரியல. மழை பெஞ்சிச்சு, சூரியன் மறைஞ்சிச்சு, நீ பேசுறது ஏகதேச உருவகணி தம்பி, இது செல்லாது, செல்லா காசாயிரும். எங்க எதை பேசணும் அப்படின்றத பார்த்து பேசணும். இது முழுமையாக பெரியாராலேயோ மற்ற அப்துல் கலாம் மாதிரியான ஒரு முன்னோடி தலைவராலேயோ உருவாக்கப்பட்ட அறிவியல் பூர்வமான, திராவிட மண் இல்லையா தெரியாதுப்பா, அறிவியல் பூர்வமான படித்தவர்கள் உழவக்கூடிய மண். இங்கு பொய் பேசினா போஜனம் கிடைக்காது, சோறு கிடைக்காது. சோறு ரொம்ப முக்கியம். பொய் பேசாதீங்க, உண்மையை சொல்லி ஓட்டு கேளுங்க. நல்லது பண்ண போறோம். எங்க தலைவர் மோடி ஐயா வந்திருக்காரு, எங்க ஐயா நயனார் நாகேந்திரன் வந்திருக்காங்க, முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்திருக்காங்க, இன்னும் பலர்லாம் வந்திருக்காங்க, உறவினர்லாம் வந்திருக்காங்க. நல்லபடியா ஓட்டு போடுவோம், நல்லது செய்யணும்னு கேளுங்க. மக்கள் ஓட்டு போடுவோம், நாங்களும் ஓட்டு போடுறோம். பொய் சொல்லாதீங்க. சூரியன் எதனாலதான் மறைஞ்சிச்சு, ஆதவன் மறைந்து விட்டான், இதெல்லாம் எந்த காலத்து பழமொழி இது? அப்புறம் இவங்க சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது, தாமரை எதுலையுமே மலராதுன்னு சொல்லுவாங்க. தேவையாகலாம். அப்போ நீங்களா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறீங்க. இது தப்பான நடைமுறை. நல்லது பதிலையா. அதே போல் இப்ப சமீபத்துல சொல்றது என்னன்னா, ஒரு அரசியல் தலைவர் மேடையில சமூக பிரச்சனையை பேசினாதான் அவங்க தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. அது பேசினா மட்டும் போதுமா? அதுக்கு தீர்வு காண வேண்டாமா? பேசினா அவர் தலைவர் ஆயிடுவாங்க. இப்ப அப்படித்தானப்பா நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆகட்டும் மற்றதாகட்டும் எல்லாருமே அப்படித்தானே உருவாயிருக்காங்க. பேசின உடனே தான் தான் மிகப்பெரிய ஆளுங்க. டே, என்னை பத்தி தெரியுமா, யாருக்கு தெரியுமா, ஏதாவது பேசன நீ உன்னை யூடியூப் சேனல்ல போட்டு உன்னை வேற மாதிரி பண்ணிடுவேன். ஏதாவது பேசன நான் பத்திரிகையாளர் பார்த்துக்கோ வேற மாதிரி பண்ணிடுவேன். நீ ஏதாவது பேசன நான் அரசியல்வாதி பார்த்துக்கலாம், இந்த கட்சியினுடைய பிரமுகர் என்ன நடக்கும்னே தெரியாது அப்படிங்கிறான். இப்ப என்னன்னா, வாயுள்ள பிள்ளை பிழைச்சிக்கும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வாயில பேசுறதுக்கு சொல்லலப்பா, அண்ணன்மார்களே தம்பிமார்களே பேசுறதுக்கு அவங்க சொல்லல. அந்த வாயுள்ள பிள்ளை கத்துனுச்சுன்னா அது பசியாத்தி தாய்கிட்ட இருந்து அதுக்கு தேவைப்படக்கூடிய உணவாக இருக்கக்கூடிய அந்த
தாய்ப்பால் அருந்தி அந்த குழந்தை வாழ்ந்துருங்கிறது தான் அது முன்னோர்கள் சொல்லி வச்ச முதுமொழி பழமொழி கூட வச்சுக்கலாம். இவன் வாயில பேசிட்டாவே பெரிய ஆள் நினைக்கிறான். எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். பேசக்கூடாத பேசினா வாயே சனியா மாறிவிடும். அதை பார்த்துக்கோங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் சும்மா மேடை கிடைச்சிருச்சுன்னா போதும், எதையாவது ஒன்று எடுத்து பேசுறது மைக்கு பிடிச்சி. சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். எல்லாருக்குமே ரொம்ப என்ன ஆகும், அவங்கெல்லாம் நம்மளை வந்து ரொம்ப ஏதோ ஏன் இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அவங்க நம்மளை ரொம்ப இந்த பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் கார்த்திகேயன் ஐயா ரொம்ப நம்மளை கேவலமாக பேசுகிறான்னு அது மாதிரி ஒரு தூத்துவான். ஸோ அந்த தூற்றுதலுக்கும் போற்றுதலுக்கும் அப்பாற்பட்டது தான் எங்களுடைய சங்கமும் நாங்களும். அது வேறு விஷயம். இருந்தாலும் கூட அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்கிறதால நம்ம அது பேசலை. பேசுங்க. மேடை பேச்சு ஆயிராம பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவியை செய்யுங்க. பொதுமக்கள் உங்களது காலை தொட்ட காலை விட மாட்டார்கள், வாரி விட மாட்டார்கள். இல்லைன்னா காலை தொட்டு வாரி விட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. நன்றி ஐயா. இதுபோல் இன்னும் சுவாரஸ்யமான கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. இணைந்திருங்கள் தொடர்ந்து இந்த சேனலோட. ஐயா, அடுத்த கேள்வி என்னன்னா, 4 ஆண்டு காலமா இதுவரைக்கும் 4000 கோடி திமுக ஊழல் செஞ்சதுக்கான ஆதாரத்தோட ஆளுநர் ரவி ஐயாவை வந்து நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் சந்திச்சதா சொல்றாங்க. அது உண்மையா? சந்திச்சிருக்காங்க. 4000 கோடி ஊழலுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால அண்ணாமலை அவர்களும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் சந்திச்சு ஆளுநர்கிட்ட கொண்டு போயெல்லாம் நிறைய டிஎம்கே ஃபெயில் அப்படின்னு டிஎம்கே ஃபெயிலான்னு தெரியாத அளவுக்கு கொடுத்தாரு. பெட்டி பெட்டியா அடிக்கடி கொடுத்தாரு. ஆனால் இவர்களெல்லாம் கொடுத்ததெல்லாம் சரி. இதில் போட்டிங்க பார்த்தீங்களா ஜீரோவெல்லாம், இந்த ஜீரோவெல்லாம் கொஞ்சம் குறைச்சி போட்டிருந்தா கூட ஏதோ நம்புற மாதிரி இருந்தது. 10,000 கோடி ஊழல், 20,000 கோடி ஊழல், 30,000 கோடி ஊழல், 40,000 கோடி ஊழல், எல்லாமே ஒரு ஜீரோவை எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது பொதுமக்கள் நம்புற அளவுக்கு இருந்திருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எத்தனை ஜீரோவை அடுக்க முடியுமோ அத்தனை ஜீரோவை அடுக்கி யார்கிட்ட கொடுக்குறாங்க? பிஜேபியினுடைய மக்கள் சக்தியால் வந்தவர் அல்ல ஆளுநர். ஆளுநர் என்பவர் மாநிலத்தினுடைய சுயாட்சி முறைகளையும் மாநிலத்தினுடைய உட்கூறுகளையும் அவ்வாறே எடுத்து சென்று மத்திய அரசிடம் ஒப்படைப்பதற்காக கொடுக்கப்பட்ட கௌரவ பொறுப்பு ஆளுநர் பொறுப்பு. அவரிடமே சென்று இவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அவர். முதல்ல இந்த முறையே நான் தப்புன்னு சொல்லுவேன். முன்னெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு 5 ஆளுநர் தான் கட்சியை சார்ந்து இருப்பாங்க, மற்றவங்களாம் பொதுவான நபராக இருப்பாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 4 வருடம் ஒரு கட்சிக்காக ஒருத்தன் கத்திட்டானா உடனே அவனை தூக்கி ஆளுநர் போஸ்ட்ல போட்டுறான். இது மிகப்பெரிய தப்பு. அதுலயும் இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, தெலுங்கானாவுக்கு போடுறான் ஒரு ஆளுநர் அப்படின்னா தெலுங்கு தெரிஞ்சவனை போடுறது இல்லை, தமிழ் தெரிஞ்சவனை இந்தி தெரிஞ்சவனை கூட்டு போட்டுறது. இதுவே முதல்ல ஒரு தப்பான நடைமுறை. அரசியல் சட்டம் உங்களை மொழி தெரியாதவர்களை தான் கண்டிப்பா கொண்டு போய் போடணும்னு சொல்லலையே. ஆளுநருக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுது. அவர்கள் குறிப்பிட்ட வயதை 35 வயதை கடந்திருக்க வேண்டும், இந்திய பிரஜையாக இருக்க வேண்டும். சரி, அந்த சொந்த நாட்டினுடைய மொழியை, அந்த சொந்த மாநிலத்தினுடைய மொழியை தெரியாதவர்களுக்கு எங்கேயாவது இருக்கா? தகுதி இருக்கா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீ பேசுறது மாநில அரசுக்கு தெரியக்கூடாது, மாநில அரசு பேசுறது உனக்கு தெரியக்கூடாது, நான் சொல்றதை மட்டும் செய்யணும், பொம்மையா இருக்கணும். இதை கேட்டா ஆளுநர் பொம்மையா இருக்க முடியுமா? அப்போ பொம்மையா தானே இருக்கு. தமிழை நான் ஒரு கோர்வையா ஒரு 10 வரி பேசுறேன்னு சொல்லுவோம், பார்க்கலாம். அப்போ யாரோ ஒருத்தன் உன்னை பின்னால இயக்கத்தானே இந்த மொழியை செய்யறான். சரி, ஆளுநரா வந்தியே தமிழை கத்துக்க முடியாத மொழியா? ஏன் இங்கிருந்து போய் தமிழ்நாட்டிலிருந்து ஊட்டியிலிருந்து போன எங்க ஐயா எல் முருகன் ஐயா அவர்கள் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று அருமையா இந்தி இங்க இது நம்ம இந்தியை பேசுறாரு, கத்துக்கிட்டாரு. நீ தமிழை கத்துக்க வேண்டியதானே? அவரால் மட்டும் முடியுது. அப்போ தமிழ் உனக்கு அவ்வளவு ஒப்புமை இல்லா மொழி. ஆனா தமிழனை பத்தி தப்பா பேசுறதுக்கு நீங்க அதை பயன்படுத்திக்குவீங்க. இதுவே முதல்ல தவறான நடைமுறை. ஆளுநர் என்பவர் ஆளுநராக இருக்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் என்பது ஆட்சி அதிகாரம் யாரிடம் இருக்க வேண்டுமோ அவர்களிடம் இருக்க வேண்டும். மிரட்டி யாரையும் பணிய வைக்க முடியாது. நீங்கள் மிரட்டி தான் பணிய வைக்க நினைச்சீங்கன்னா மக்களால் விரட்டப்படுவீர்கள். இதனை மறந்து விடாதீர்கள். மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு எச்சரிக்கையை வைக்கிறேன். மிரட்டி நீங்க பணிய வச்சுன்னா மக்களால் கண்டிப்பா ஒரு நாள் விரட்டப்படுவீர்கள்.
மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும், மத்திய அரசுன்னு சொல்லக்கூடிய மாநில அரசு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு யாராக இருந்தாலும் கூட கண்டிப்பா அரசாங்கத்தில் பவர்ல இருக்குன்னு ஆடாதீங்க. ஆடனா கண்டிப்பா ஒரு நாள் அதற்கான பிரதிபலன் இருக்கும். தெளிவா பதில் சொன்னீங்க ஐயா. அடுத்த கேள்வி என்னன்னா, பொதுவா அரசியல்ல ஒரு இயக்கத்திற்கு விளங்குனாங்கன்னா அவங்கள துரோகி அப்படின்னு சொல்லி முத்திர குத்துறாங்க. இது எந்த விதத்துல நியாயமா நீங்க பாக்குறீங்க? இது அரசியல்ல மட்டும் இல்ல, ஒரு இயக்கத்தை விட்டு ஒரு எதுவாவது ஒன்றை விட்டு விலகின உடனே அவங்கள துரோகின்னு முத்திர குத்துருவாங்க. ஆனா அது கூட ஒரு சிலருக்கு ஒரு உடன்பாடா கூட இருந்திருக்கும். ஏன்னா அது ஒரு துரோக செயலை செஞ்சுட்டு கூட ஒரு சிலர் போயிருப்பாங்க. ஆனா எல்லாரும் அப்படியான சொல்ல முடியாது. இப்போ சமீபத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம்கேவில் நிறைய நடக்குது. அம்மா பீரியட் அம்மாவனுடைய முன் அம்மா இருக்கும் பொழுது அம்மா இறப்பிற்கு பின்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் போயிட்டு ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேல சேர்றது, மாற்று கட்சியில் சேர்றது, தாவகே புதுசா உச்ச கட்சியில் சேர்றது, இல்லைன்னா ஒரு கட்சியை அவங்க தனியாக ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பிச்சு தான் நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்லாம். இதெல்லாம் எதற்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த உரிமை கிடைக்கணும். இந்த உரிமை யாரோ ஒருவரால் தட்டி பறிக்கப்பட்டது, அது யாரோ ஒருவரால் கொடுக்கவில்லை. அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம், பேர் நம்ம சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த உரிமைகள் தட்டி பறிக்கும் பொழுது அங்கிருந்து என்ன ஆகுது, ஒரு எழுச்சி உருவாகுது. அந்த எழுச்சி அடுத்த கட்சிக்கு போறாங்க, உடனே அவன் தப்பானவன். அப்ப இவ்வளவு நாளா இருந்தப்ப உங்க கட்சியில் இருக்கும்போது வெண்மையா இருந்தாரு, இன்னொரு கட்சிக்கு மாற்று கட்சிக்கு போகும்போது தவறான ஒரு நபரா சித்தரிக்கப்படுவதே தவறு. நாளை அவர்களை நீங்கள் தவறான நபர்கள் என சித்தரித்தால் நீங்கள் தவறான நபர் என முத்திரை குத்தப்படுவீர்கள் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். தவறு செய்யறவங்க நான் யாருக்கும் சப்ப கட்டுல, தவறு செய்யறவங்க தவறு தான். அதுக்காக அதுக்குன்னு எல்லாரையும் சொல்றது, அவர் தான் போயிட்டார்ல, கட்சி விதியை மீறிட்டார்ல அப்படின்னா அப்ப இவ்வளவு நாளா அவங்க கட்சிக்கு உழைச்ச உழைப்பு, அப்ப அவங்களுடைய உழைப்பை சுரண்டி நீ அரசியல் கட்சி நடத்துற, நீ எப்படி மக்களுடைய நாளைக்கு மக்களுக்கு மக்களாட்சி தர முடியும்? இதை மக்களாகி யோசித்து பார்க்க மாட்டாங்களா? அரசியல்வாதிகள் யோசித்து பேச வேண்டும். அரசியல்வாதிகள்லாம் என்னன்னா என்னமோ நேர செவ்வாகரத்திலிருந்து பிறந்து அவங்க கூட தனியாக வந்த மாதிரி. ராஜா, நீயும் மக்களால் மக்களுக்காக மக்களோடு மக்களா வாழ்ந்துட்டு தான் அரசியல்வாதி வந்திருக்கிறத மறக்காதீங்க. இல்லைன்னா மறக்கவே நீங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு மக்கள் உங்களுக்கு பிரதிபலனை தந்துருவாங்க. மக்களை சாதாரணமா இட போடுற ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒன்ன உணர்ந்துக்கோங்க, மக்கள் கொதிச்செழுற வரதான் எழுச்சி, மக்களுடைய எழுச்சி உருவாகிற வரதான் உங்களுடைய பொய் உண்மை என நீங்கள் நம்பும்படி உங்களுக்கு இருக்கும். மக்கள் எழுந்துட்டா அதற்கு விடையே இருக்காது, காணாம போயிருவீங்க, தரிசா போயிருவீங்க. ஆகையால் அன்று உணர்வதை விட இன்றே நீங்கள் உணர்ந்து சிறந்த ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை யாராக இருந்தாலும் தாருங்கள். அது ஐயா இபிஎஸ்ஓ, ஐயா ஓபிஎஸ்ஓ, ஐயா ஸ்டாலினோ, ஐயா வருங்கால நமது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயோ, அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சீமானோ, ஐயா விஜய பிரபாகரோ, யாராவது இருக்கட்டும், நல்லாட்சியை தாருங்கள். ஐயா நல்லதா இருப்பார். மக்களின் அரசியல் கேள்விகளுக்கு தெளிவானதோர் பதில் கூறியதற்கு நன்றி ஐயா. மேலும் இது போல பல்வேறு சுவாரஸ்யமான தலைப்புகளுக்கு இணைந்திருங்கள். இது துணிந்தனர் சேனல், துணிவான கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி. நான் உங்கள் நெறியாளர் ஹேமலதா. நன்றி.